அண்ட் கம்மிங் டு ரெண்டு பேருக்குமே என்ன அட்வான்டேஜ் சொல்றேன். அபிஷேக் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேர் ஆடினாங்கன்னா ஏன் போலுக்கு ரன்னர் ஆனோம்னா, இப்போ மேக்ஸ்வெல் மாதிரி எல்லா பாலும் மிட் விக்கெட். சஹல் வந்தா மிட் விக்கெட்ல வச்சு சஹலே ஓடி போய் கார்டன் பால் மிட் விக்கெட்ல புடிக்கிற லெவல் ஓடிடுவார் மேக்ஸ்வெல். நீங்க ஃபீல்டே வேணும், அம்பையர்ல இருந்து எல்லாம் மிட் விக்கெட் பண்ணிக்கலாம். அங்க யாராவது என்ன பண்ணிக்கிட்டா வந்துனே இருக்கும். ஸோ லெக் சைட்லயே ஆடுறாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி அந்த எஸ்ஆர்ஹெச்ல ஒரு பேட்டர் இருந்தார் மனிஷ் பாண்டே, அவருக்கும் எல்லாம் லெக் சைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் லெக் சைட்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ஆஃப்ல ஆடுற மாதிரி நீங்க போலிங் போட்டீங்கன்னா என்ன டிஃபிகல்ட்டின்னு சொல்றேன். இப்ப சூரியகுமார் யாதவ் அபிஷேக் எடுத்தீங்கன்னா லெக் சைட்ல ரூம் கிரியேட் பண்ணி கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறான், பாயிண்ட் மேல சிக்ஸ் அடிக்கிறான். ஸோ அவங்க லெக் சைட்ல தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, எது கஷ்டமோ அதை ஈஸியா பண்றாங்க. ஆஃப் சைட்ல தூக்கி அடிக்கிறது கேஎல் ராகுல் அப்படிதான். ஸோ ஆஃப் சைட்ல அவசியமா ரூம் கிரியேட் பண்ணி அடிக்கிறவங்களுக்கு லெக் சைட்ல பேட் இப்படி பேட் போயிடுச்சுன்னா தகால் திருப்பிக்கலாம் லெக் சைடு, அது ஈஸி. பட் லெக் சைட்ல மட்டுமே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு திருப்பி ஆஃப் சைட்ல ஆடுது. அதனால இவங்க ரெண்டு பேரும் மாஸ்டர்லி ஆடுறாங்க என்ன போட்டாலும். பிளஸ் அவங்களுடைய போலிங் குவாலிட்டி வேற டெட்டரேட் ஆகி ரொம்ப பேரு நியூசிலாந்து.